டே அப்பு, டே அப்பு, சாப்பிட வாடா. டேய் உன்னதாடா, வாடா. ஏன்டா அழுற? என்னடா உன்னோட பெரும் தொல்லையா போச்சு. போன் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டியா, நின்னு சாப்பிடவும் மாட்டியாடா. சோ அந்த போனே இந்தடா அப்போ. இப்போ சாப்பிடு. ஹலோ குட்டிமா, குட்டிமா வாடா சாப்பிடுவேன். ஐ சாப்பாடு. குட்டிமா சாப்பிட்டாச்சு. டே அப்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வேன் வர நேரம் ஆச்சு சரியா? அதனால நீ வந்து வா, குளிச்சு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போலாம் சரியா? இப்பவும் ஏன்டா அழுவுற? இப்படி அழுந்துட்டே இருந்தா நான் என்னடா சொல்றது? சொல்லு பார்க்கலாம். டேய் உன்னை என்ன பண்றதுன்னே தெரியலடா. ச்சே, போன் கொடுத்தா தான் போவோம். இந்தாடா பிடிடா. இப்ப ரெடி ஆகு பார்க்கலாம். குட்டிமா வாடா, ஸ்கூலுக்கு ரெடி ஆக டைம் 8 மணி ஆச்சு. சரிம்மா. சாப்பிட்டு போமா. குட்டிமா சாப்பிட்றா. அழகா சாப்பிட்டாச்சு. பிரியாணியா? வந்துருச்சு வண்டி. வேன் வந்துருச்சு. பாய்மா. டே அப்போ வேன் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாடா. இப்பவும் போன் பார்க்கணுமா நீ? குடுடா. எடுத்து மாட்டு. டேய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன உடனே மிஸ் என்ன நடத்தினாங்க சொல்லிட்டு கவனிக்கணும். நான் வந்து கேட்பேன் சரியா? சாயங்காலமா வந்து சொல்லணும் அம்மா கிட்ட சரியா? பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. சரி பாய்டா. சரி பாய்டா, போயிட்டு வா. எப்படியோ அவன் போயிட்டான். அவன் வரதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சிடணும், இல்லைன்னா எந்த வேலையும் என்னை செய்யவே விட மாட்டான். வந்த உடனே அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாது. எவ்வளோ குப்பை போட்டிருக்கான் பாரு. எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அடைச்ச போடா. நம்ம எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அப்பு வர வர தமிழ் மாட்டேன் நடிகை ஆன் பண்ணிக்கங்க. பேசுங்க. அதுக்குள்ளார எங்க வேலை, ஸ்கூல் வேலை, பேங்க் வேலை, ரைட்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவோம். சீக்கிரம் முடியுங்க. வேன் வந்துருச்சு. டே அப்பு வாடா. என்னடா நடத்துனாங்க இன்னைக்கு மிஸ் பாடம் கவனிச்சியா? வந்துட்டியாம்மா? குட்டி ஸ்கூல் வந்துட்டியா? என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல?
இயற்கையான உணவுகள் நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. சரிம்மா. டே அப்பு, கவனிச்சதானே என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு உங்க மிஸ்? சொல்லு பார்க்கலாம். போங்கம்மா, நானே எப்போ வீட்டுக்கு வரதுன்னு காத்துட்டே இருக்கட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க வேற. ஏன்டா? போன் பார்க்கணும். அப்படியா? நான் போன் இன்னைக்கு தரமாட்டேடா, பார்க்கலாம் என்ன பண்றியோ. சரி. சரிடா அப்பு, உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்க, கொஞ்சம் சாப்பிடு சரியா? அப்போ பிரியாணி குர்குரே, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்க சரியா? சாப்பிடு. இப்போ எதுக்குடா அழுவுற? உனக்கு பிடிச்ச சாப்பாடு, உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தானடா கொண்டு வந்திருக்க, நீனு சாப்பிடு. இப்பவும் போன் வேணுமாடா? என்னடா நீ இப்படி பண்ற? போடா, அந்த போன் எங்கடா வச்சனே தெரியலையே. சரிடா, இந்த பிடி, இந்த சாப்பிடு. வா குட்டிமா, வா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவே. அம்மா ராகி முழுக்க. ஐ ஆமாம்மா, மிஸ் இதான் சாப்பிடணும் சொன்னாங்கம்மா. குடிச்சிட்டு வெளி விளையாட்கள் விளையாட போலாம் சரிம்மா? சரிம்மா. அம்மா, நான் விளையாட போறேன். சரி, போயிட்டு வா. அங்க வாடா, அங்க போய் விளையாடலாங்க, ஜாலியா இருக்கும். அப்படியா? இருடா வர. டே அப்பு, டே அப்பு, எங்கடா போன இவன்? ஆளையே காணோம். போனை வேற இங்கேயே வச்சுட்டு போயிருக்கான். அவன் போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். எங்க போனான் அவன்? டே அப்பு, அடா பாவி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரடா மேல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீனு? எதுக்குடா இப்ப அழுவுற? வா இந்த சைடு. டேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என் புள்ளைய நான் வீட்டுல தானடா விட்டுருந்தேன். நீ எதுக்குடா இந்த மண்ணுல வந்து கூட்டிட்டு வந்து விளையாட விட்டுருக்க? என் புள்ளைய காலையில தான் அழகா நான் குளிப்பாட்டு எவ்வளோ அழகா நீட்டா வச்சிருந்தேன். இப்ப பாரு எவ்வளோ கலிஜாக்கி வச்சிருக்க. நான் என் பொண்ணு எப்படி இருந்துச்சு? அந்த சோகேஸ்ல வச்ச பொம்மை மாதிரி இருந்தா என் பையன். இப்ப என்னடா நான் பாரு மண்ணுல விளையாடி அவன் துணி பூரா மண்ணு. என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கியோ உங்க அம்மா? எங்கடா உங்க அம்மா? எங்க போச்சு? அங்க இருக்காங்க. சரிடா, உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். வாடா, உனக்கு அறிவு இல்லையாடா? ஏமா இத பாருமா, வாமா இந்த சைடு. என்னம்மா புள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீனு? என் புள்ளைய நான் அழகா போன் கொடுத்து வீட்டுல உக்கார வச்சா அவனை கூட்டிட்டு போயிட்டு மண்ணுல விளையாட விட்டுருக்கான். சரிம்மா, மன்னிச்சிடுங்க. என் பையனுக்கும் சொல்றேன், மத்தவங்களை யாரையும் கூப்பிட்டுட்டு போவேனா, நீ மட்டும் போய் விளையாடு, வர்ற பசங்களே கூப்பிட்டுட்டுன்னு சொல்றேம்மா. பாருமா, நீ எவ்வளவு கலீஜ் பண்ணி வச்சிருக்கா உங்க பையன். என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறியோ சரியில்லை. எனக்கு கொஞ்சம் ஒழுங்க புள்ளைய வளர்த்து வை. அச்சோ அச்சோ, வாடா நம்ம போலாம். இனிமே அவன் கூட சேராது சரியா? அவங்க அம்மா வந்து வீட்டுல வந்து திட்டிட்டு போனாங்க. விளையாடலன்னா நீ மட்டும் போய் விளையாடு சரியா குட்டிமா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. டே அப்போ, ஹோம்ஒர்க் எதுவும் தரலையடா உனக்கு மிஸ்? இல்லம்மா. பொய் சொல்லாதடா. தரலம்மா. அப்படியா? சரி வா, போன் பார்த்துட்டே நீ சாப்பிடுவியாம்மா? வா. ஸ்கூல்ல என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க குட்டிமா?
கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் தந்திருக்காங்கம்மா. சரிம்மா, ரைட்டிங் ஒர்க்கோட கொஞ்சம் காகித பொருட்களை பூக்கள் எல்லாம் செய்வோம் நாங்க. சரியா? சரிடா அப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம படுத்துக்கலாம். படு. வச்சுட்டு போத்துரு நல்லா படுத்துட்டோம். ஒன்று காணும் குட்டிமா குட்டிமா எழுறா, டைம் 7 மணி ஆயிடுச்சு. என்னம்மா? ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அதுக்கோசரம் தான். அச்சோ, என்னடா டைம் இவ்ளோ ஆயிட்டு இருக்கு, நான் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன். அச்சோ, வேன் வர நேரம் வேற ஆச்சு. டே அப்பு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா கையில தூங்கும் போது கூட போனாடா, நீ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா. நல்லா பார்த்துட்டோம். அச்சோ, டே அப்பு என்னடா இது இப்படி நெருப்பாட்ட கொதிக்குது, என்னாச்சு என் புள்ளிக்கு? டே அப்பு கையில வேற என்னமோ செஞ்சிட்டு இருக்கா, என்னாச்சுன்னே தெரியலையே என் புள்ளிக்கு. அச்சோச்சோ, என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு. டே அப்பு ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையேடா. உடம்பு சரியில்லை, டாக்டர் வராரு. சரிம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நல்லா படிக்கணும். சரி. வேணும் ஒன்று. ஏமா அந்த பையன் வரல பாரு, போமா 8 மணிக்கு அங்க போய் சேரணும். ஏமா உங்க பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டானா? இல்லம்மா, இன்னைக்கு என் பையனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், அதனால நாளைக்கு அனுப்புறேன், இன்னைக்கு நீங்க போங்க. சரிம்மா. ம். காய்ச்சல் என்னாச்சா? காய்ச்சலா? பீபி பீபி. ஷோ, ஐயோ டே அப்பு என்னாச்சுன்னே தெரில என் புள்ளிக்கு. நைட்டு நல்லதா படுத்து தூங்கினா இப்போ காய்ச்சல் வந்திருக்கு. டே அப்பு எந்திரிடா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம், சீக்கிரம் எந்திரிடா. ஐயோ என்னாச்சுன்னே தெரில என் புள்ளிக்கு. சரி வாடா, நம்ம போய் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிட்டு வரலாம். சரியா? சரி வாடா, மெதுவா வாடா. சார், குட் மார்னிங் சார். சார், என்னம்மா ஆச்சு குழந்தைக்கு? நல்லா மனுஷனிட்டா. சார் நைட்டு நல்லதா சாப்பிட்டு தூங்கினா சார், காலையில பார்த்தா நெருப்பா கொதிக்குது சார் உடம்பு, கைய வேற இப்படி தள்ளிட்டே இருக்கா, என்னன்னே தெரியலங்க சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். கடை பொருள் ஏதாவது கொடுக்குறீங்களாம்மா? ஆமாங்க சார், கடை பொருள் தான் அதிகமா சாப்பிடுவான் சார் இவன். போன் கொடுக்குறீங்களாம்மா? ஆமாங்க சார், போன் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டான், சாப்பிட கூட மாட்டேன்றான் சார், போன் இருந்தா மட்டும்தான் சார். சரிம்மா, கடை பொருள் எதுவுமே கொடுக்க கூடாது, இயற்கையான பொருள் தான் கொடுக்கணும். ராகி கூழ், நெல் கூழ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சரிங்க சார், இனிமே நான் பாத்துக்கிறேன் சார். என் பிள்ளைமா கொஞ்சம் பாருங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள சார். சார் பாருங்க சார். சரி, செக் பண்ணி பார்க்குறேன், அப்படியே இருந்தா வாங்க. சரிங்க சார். நேற்று விளையாடும் போது மனுஷன் இருக்கிறான். எல்லாம் மாடு கைய பாருங்க சார், இப்படியே தள்ளிட்டு இருக்கான், கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். அது டச் பண்ணும், அதனால அம்மா, இப்போ நான் ஊசி போடுறேன், அப்படியே இருந்தா திரும்ப வாங்க. சரிங்க சார், கொஞ்சம் பார்த்து ஊசி போடுங்க சார், என் புள்ள வலி தாங்க மாட்டேன், கொஞ்சம் பார்த்து போடுங்க சார். அப்போ அழாத. இன்னொரு தடவை போன் எடுத்தேன்னா இங்க போட மாட்டேன், இந்த கை மேல ஊசி போட்டுருவேன். தொடாத, போன் தொடாத. சரிங்க சார், நான் இனிமே பார்த்துக்கிறேன் சார். சரிம்மா. எவ்வளோங்க சார் ஃபீஸு? 150 ரூபாய். அப்படிங்களா சார்? நான் 100 ரூபாய் தான் சார் கொண்டு வந்தேன், 50 ரூபாய் அடுத்த வாட்டி வரும்போது நான் தரேன் சார். சரிம்மா. தேங்க்யூ சார். வாடா.
டேய் அப்பு, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு சரியா? நான் அந்த அக்கா பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் சரியா? நீக்கு திட்டிட்டேன் சரியா? நான் இந்த சைடு போன உடனே போன் எல்லாம் எடுத்து பார்க்க கூடாது சரியா? படுத்து தூங்கணும். சரிம்மா. சரிடா, நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன். வேன் வந்துச்சு. ஸ்கூல் வந்துட்டியாம்மா? ஆமாம்மா. என்னென்ன ஹோம்ஒர்க் சொல்லிருக்கு? அக்கா அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா. ஏங்கம்மா? இல்லக்கா, அன்னைக்கு உங்க பையன் மண்ணுல என் பையனை கூட்டிட்டு போயிட்டு விளையாட வச்சான் இல்லையா? நான் அப்ப என்ன பண்ணேன்னா என் புள்ள கலீஜாயிடும் அழுக்காயிடும் அப்படின்னு தான் பார்த்தேன். எனக்கு அதுல இருக்கிற பிரச்சனை தெரியல, அந்த போன் பாக்குற பிரச்சனை எனக்கு தெரியல. மண்ணுல விளையாடின அழுக்காயிடுமே தான் நினைச்ச ஓசி அந்த போன் பாக்குறவனால பிரச்சனையை நான் மறந்துட்டேன். அதனால என் பையனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு நேத்து. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்தேன். சரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம், அன்னைக்கு உங்களை திட்டுட்டேன் இல்லையா? அதனால என்ன மன்னிச்சிடுங்கக்கா. மன்னிப்பெல்லாம் வேணாங்கம்மா. குழந்தைங்க நல்லா ஒழுக்கத்தோட போன் இல்லாம வெளி விளையாட்கள் விளையாடிட்டு ஆரோக்கியம் இருந்தாலே போதுமானது. போனதுக்கு முன் செல்போன் பார்த்தால்தான் தூக்கம் வரும் என்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். உடலின் பலவித செயல்பாட்டை மூளைதான் செயல்படுத்துகிறது. செல்போன்களின் கதிர்வீச்சு மூளைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதனால் கட்டிகள் வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு மாரடைப்பு, மார்பக புற்றுநோய், பிரெயின் டியூமர் என்ற நோய்கள் அதிகமாக தாக்கப்படுகிறது. இருட்டில் அதிகமாக மொபைல் பயன்படுத்தினால் கண்களில் இருக்கும் நுண்ணுயிர் நரம்புகள் செயலிழக்கும் என்று கூறி இந்த நாடகத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உடம்பு சரிக்கா. சரி, இனிமே உங்க புள்ளைய வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு என் புள்ளைய கூப்பிடுங்க. 2 பேர் சேர்த்து வெளியில விளையாட்டு காமிச்சு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சரிங்கம்மா. சரிக்கா. டே அப்பு என்னம்மா? சரி எந்திரி. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல தானே? நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லி பாட்டு பாடி நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சரியா? சரிம்மா. சரி போலாமா? போலாம்மா. சரி, பக்கத்து வீட்டு பையனையும் அந்த அக்காவையும் கூப்பிட்டுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சரியா? நாங்க சாப்பாடு சாப்பிடலாமா குட்டிமா? சரிம்மா. அப்போ மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடணும். அக்கா வாங்கக்கா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். வாடா விளையாடலாம். வாடா. அம்மா ஒரு பாட்டு பாடி உனக்கு சாப்பாடு ஊட்டுற சரியா? நீயும் அதை கேட்டுட்டு சாப்பிடு சரியா? நிலா பாரு, அம்மா நிலாவில பாட்டு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன் அம்மா சரியாம்மா? அதோ நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா. சாப்பாடு போட்டிக்கோ. சரிடா, அக்கா ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா? நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், அதை கேட்டுட்டு சமத்து புள்ளையா சாப்பிடணும் சரியா? சரிம்மா. சரி, அதோ தெரியுது பாரு வட்டமா, அது என்னது? வட்டம். வட்டமா? சரி, அந்த வட்டத்துல ஒரு கதை இருக்கு, சொல்லு பார்க்கலாம். தெரியாதுமா. சரி நான் சொல்றேன் சரியா? அதை கேட்டுட்டு நீ சமத்து புள்ளையா சாப்பிடணும் சரியா? அதோ தெரியுது பாரு வட்டம்னு சொன்ன இல்லையா? அதுதான் நிலா. அந்த நிலாக்குள்ள ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு சரியா? அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் அந்த பாட்டி உக்காந்து வடை சுடுவாங்க. இப்போ நீ இந்த சோறு பூராத்தையும் சாப்பிட்டேன்னா அந்த பாட்டி கிட்ட போயிட்டு நான் உனக்கு தேவையான வடை வாங்கிட்டு வந்து தருவேனம்மா, நீ சாப்பிடுவியம்மா சரியா?
சாப்பிடுவே தானே? சரிடா சாப்பிடுறேம்மா. சரிடா, நீ சாப்பிடு. நான் போய் பாட்டிக்கிட்ட வடை வாங்கிட்டு வரேன். சரியா? இப்ப சாப்பிடு. சரிம்மா.